Namaste. Welcome you all to this session 13. Last sessions வரைக்கும் எப்போதும் நம்ம few numbers பார்ப்போம் and some of the conversation which we use in our day to day life. And இந்த செஷன் நம்ம அந்த நம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர்ஸை ரீகால் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அது வந்து நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எப்படி வந்து கான்வோ பண்ணி இந்த நம்பர்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி அந்த ஒரு குட்டி கான்வர்சேஷன் பற்றி பார்ப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் கலர்ஸோட ஹிந்தி ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கான்வர்சேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கான்வோ நம்ம இப்போ ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு அங்கே இருக்க ஷாப்கீப்பர்கிட்ட வி வில் ஆஸ்க், எக்ஸ்கியூஸ் மீ, ஹவு மச் இஸ் திஸ்? அதுக்கு ஹிந்தியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். மாஃப் கீஜியே, இஸ்கா பாவ் கியா ஹே? மாஃப் கீஜியேங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, இஸ்கா பாவ் கியா ஹே, தட் இஸ் ஹவு மச் இஸ் திஸ். இதில் வந்து நம்மளுக்கு ஹவு மச் ஹவுங்கிறது தெரியும் நம்மளுக்கு கியா, அண்ட் இஸ்கா மீன்ஸ் திஸ், அதாவது திஸ்ஸுக்கு இஸ்கா. காஸ்ட் மீன்ஸ் பாவ், பாவ் மீன்ஸ் காஸ்ட். கியா ஹே, கியா வந்து ஹவு, ஹே இஸ் அ சென்டென்ஸ் எண்டிங் பார்ட்டிக்கல். ஸோ மாஃப் கீஜியே, இஸ்கா பாவ் கியா ஹே. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருள் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேட்கும்போது அதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இங்கே வந்து பாக்ஸ் போட்டு நம்ம வந்து இங்கே காமிச்சிருக்கோம். அந்த பாக்ஸ் இடத்துல நம்ம அந்த பொருளோட நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கார் பற்றி கேட்குறேன் அப்படின்னா, இஸ் கார் கா பாவ் கியா ஹே அப்படின்றது கேட்கணும். அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்து ஹவு மச் இஸ் திஸ் ஹேட், இந்த தொப்பி எவ்வளோன்றது கேட்குறோம். அதுக்கு ஹிந்தியில் इस टोपी का भाव क्या है? hat means हिंदीला टोपी. okay, hat means हिंदीला टोपी. so इस टोपी का भाव क्या है? and one more thing, இங்கே நம்ம வந்து ஒரு பொருள் கேட்கும்போது இந்த திஸ் போட்டு கேட்போம். ஹவு மச் இஸ் திஸ் ஒரு பொருளுக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும்போது ஹவு மச் ஆர் தீஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த தீஸ் வரும்போது ஹிந்தியில் இன்கா வரணும். நம்ம திஸ்ஸுக்கு வந்து இஸ்காங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ தீஸ் வரும்போது இன்கான் மாற்றிக்கணும், நம்ம ஹிந்தியில் இன்கான் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஷாப்கீப்பர். இட் காஸ்ட் 30 rupees. इसका दाम 30 rupees means 30 rupees. 30 रुपये है. 30 means நமக்கு தெரியும் 30, rupees means रुपये. so इसका दाम means here price or cost. इसका दाम 30 रुपये है. அதர்வைஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து. இட் காஸ்ட் 30 rupees ஆர் இட்ஸ் 30 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் 30 rupees means यह 30 रुपये का है. यह 30 रुपये का है. here दाम means price or cost. 30 रुपये means 30 rupees. next, how much is this apple? यह सेब कितना का है? यह सेब कितना का है? यह means this, apple means सेब. यह सेब कितना का है? ஸோ நம்ம கான்வர்சேஷன் வந்து இந்த நம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் ஒரு ஷாப்பில் நம்ம எப்படி ஒரு திங்ஸ் வாங்கும்போது எந்த ஒரு கான்வோ இருக்குமோ அதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் வச்சு பார்ப்போம். கலர்ஸோட ஹிந்தி ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு. கலர் மீன்ஸ் ரங். கலர் மீன்ஸ் ரங் இன் ஹிந்தி. येलो पीला, रोज गुलाबी, ब्लैक काला, ऑरेंज नारंगी, ब्लू नीला, ब्राउन भूरा. once again I repeat, येलो पीला, रोज गुलाबी, ब्लैक काला, ऑरेंज नारंगी, ब्लू नीला and brown भूरा. next set, red लाल, white सफ़ेद, golden सुनहरा, green हरा, violet बैंगनी, grey धूसर, dusky brown khaki and saffron केसरिया. red लाल, white सफ़ेद, golden सुनहरा, green हरा, violet बैंगनी, grey धूसर, dusky brown khaki, saffron केसरिया. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொல்கிற
ஓட கலர்ஸ் ரிலேட்டடாக தான் ஹிந்திலையும் இருக்குது. எக்ஸாம்பிள் ப்ளூ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து நீலம்னு சொல்லுவாங்க, அது நீலா அப்படின்ட்டுருக்கு. ஸோ சம் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழோட ரிலேட்டட் தான் வந்து நிறையா இருக்குது இங்கே. டஸ்கி ப்ரௌன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்லேயும் காக்கின்னு சொல்லுவோம், அதுதான் இங்கேயும் காக்கி. லைக்வைஸ் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தமிழ் வேர்ட்ஸ் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்கமிங் செஷனில் நியூ கான்வர்சேஷன்ஸ் அண்ட் நியூ வேர்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.